இன்று நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கி 3:1. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தருணம் உண்டு. அன்புள்ள தேவஜனமே, வாழ்க்கையில் வெவ்வேறு காலங்கள் உண்டு. அதைத்தான் சாலமோன் நமக்கு சொல்கிறார். எதுவும் என்றென்றைக்கும் நிலைக்காது. எல்லாம் கடவுளின் கட்டுப்பாட்டில் சரியான நேரத்தில் நடக்கிறது. கடவுள் காலங்களை தீர்மானிக்கிறார். பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், உழைக்க ஒரு காலம், ஓய்வெடுக்க ஒரு காலம், பேச ஒரு காலம், மௌனமாக இருக்க ஒரு காலம், போர் செய்ய ஒரு காலம், சமாதானம் கொள்ள ஒரு காலம். இந்த காலங்களை கடவுளை தீர்மானிக்கிறார். அவர் ஒருபோதும் தாமதமாக வருவதில்லை. அவர் ஒருபோதும் முன்னதாக வருவதில்லை. அவர் எப்போதும் சரியான நேரத்தில் இருக்கிறார். இது ஏன் முக்கியம்? கடினமான காலங்களில் இந்த உண்மை ஆறுதல் தருகிறது. நீங்கள் எதையாவது இழந்தாலோ மனம் வருந்தினாலோ இந்த காலம் என்றென்றைக்கும் நீடிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடவுள் அதில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இது நமக்கு பொறுமையையும் கற்றுத்தருகிறது. வசந்தத்தை நாம் துரிதப்படுத்த முடியாது. கடினமான பகுதிகளை தவிர்க்க முடியாது. விவசாயி அறுவடைக்காக காத்திருப்பது போல நாமும் கடவுளின் நேரத்தை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் எல்லா காலங்களையும் கடந்தார். மகிழ்ச்சி, வேதனை, உழைப்பு, ஓய்வு. தந்தையின் திட்டத்தை அவர் நம்பினார். சிலுவை வரை சென்றாலும் கூட. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடினமான காலத்தில் நோய், இழப்பு, காத்திருப்பு இருந்தால் தொடர்ந்து நம்புங்கள். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். நல்ல காலத்தில் மகிழ்ச்சி, வெற்றி இருந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழுங்கள். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். அவர்களின் காலம் உங்களிடத்திலிருந்து வேறுபட்டது. முக்கிய விஷயம் இதுதான். நீங்கள் இப்போது இருக்கும் இடத்தில் உண்மையுள்ளவராக இருங்கள். கடவுள் எல்லாவற்றையும் அதன் சொந்த காலத்தில் அழகாக்குகிறார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலும் உமது நேரத்தை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். கடினமான நேரங்களில் பலத்தையும், நல்ல நேரங்களில் நன்றியுள்ள இருதயத்தையும் தாரும். உங்கள் நாட்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். சமாதானத்துடன் செல்லுங்கள். உங்கள் காலங்கள் கடவுளின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கின்றன. Like and subscribe for more videos.